அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? குவைத்தின் விசா தொடர்பான புதிய சட்டம் அமலுக்கு வந்துள்ளது. இனி வெளிநாட்டவர்கள் அதிகபட்சம் 15 ஆண்டுகள் வரை விசா அடித்துக் கொள்ள முடியும். மிக மிக முக்கியமான நியூஸை பார்க்க போகிறோம். அடுத்து ராணுவ உபகரணங்களை வாரி குவிக்கும் குவைத் ராணுவம், போருக்கு தயாராகும் அரபு நாடுகள், அடுத்து மகளை நாசம் செய்த குவைத்தி மற்றும் அவனது கூட்டாளிக்கு ஆயுள் தண்டனை வழங்கி தீர்ப்பளித்த குவைத் நீதிமன்றம். இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். குவைத்தின் அண்டை நாடுகளில் தற்போது போர் சூழல் சூழ்ந்துள்ளது. சவுதி அரேபியா, கத்தார், குவைத் ஆகிய முக்கிய ஜிசிசி நாடுகள் தங்கள் நாட்டின் பாதுகாப்பை அதிகரிக்க தீவிர நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக இப்போ குவைத் நாடு அமெரிக்காவிடமிருந்து சுமார் $300 மில்லியன் மதிப்பிலான ராணுவ உபகரணங்களை வாங்க கையெழுத்திட்டுள்ளது. ராணுவ அதிநவீன டேங்கர்கள், ஆயுதங்கள் மற்றும் ராணுவ வாகனங்களை அமெரிக்காவிடமிருந்து குவைத் வாங்க உள்ளதாக பாதுகாப்பு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இஸ்ரேலின் ஆதிக்கம் அதிகரித்து வருவதால் தங்கள் நாட்டின் ராணுவ பலத்தை அதிகரிக்க ஒவ்வொரு அரபு நாடுகளும் தற்போது ராணுவ உபகரணங்களை வாங்கி குவித்து வருவது குறிப்பிடத்தக்கது. அடுத்த தகவல், குவைத்தில் இதுவரை நாம் கேள்விப்படாத ஒரு குற்றத்தை செய்த காரணத்தினால் 3 குவைத்திகளுக்கு குற்றவியல் நீதிமன்றம் ஆயுள் தண்டனை வழங்கி தீர்ப்பளித்துள்ளது. அரப் டைம்ஸ் பத்திரிகையில் வெளியான தகவல்படி கடந்த ஆகஸ்ட் மாதம் இறுதியில் 3 குவைத்திகள் சேர்ந்து ஒரு இளம் பெண்ணை நாசம் செய்துள்ளார்கள். இதில் கொடுமையான விஷயம் என்னவென்றால், அந்த 3 குவைத்திகளில் ஒரு குவைத்தி அந்த பெண்ணின் தந்தை என்பதுதான் கொடுமையிலும் கொடுமை. பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணின் தாயார் கொடுத்த புகாரின் அடிப்படையில் இப்போ இந்த 3 குவைத்திகளுக்கு ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது குவைத்துடைய நீதிமன்றம். அடுத்த தகவல், குவைத்திற்கு ஃபேமிலி விசிட் விசாவில் வருபவர்களுக்கு 1 மாதம் வரை தான் குவைத்தில் இருக்க முடியும் என்ற கால அவகாசத்தை சில தினங்களுக்கு முன்பு 3 மாதங்களாக உயர்த்தி குவைத்துடைய அமைச்சகம் வெளியிட்டிருந்தது. குவைத்துடைய அமைச்சகம் 3 மாதங்களாக ஃபேமிலி விசிட் விசாவை உயர்த்தி இருந்தாலும் அதனை இன்னும் த ரெசிடென்சி அஃபேர்ஸ் டிபார்ட்மெண்ட் நடைமுறைப்படுத்தவில்லை. இப்போ இது தொடர்பாக அசிஸ்டன்ட் அண்டர் செக்ரட்டரி ஆஃப் மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியர் ஃபார் ரெசிடென்சி அண்ட் நேஷனாலிட்டி அஃபேர்ஸ் மேஜர் ஜெனரல் அலி அல் அத்வானி அவர்கள் தெரிவிக்கையில், குவைத்துடைய அமைச்சகம் ஃபேமிலி விசிட் விசாவிற்கு 3 மாதங்கள் கால அவகாசத்தை உயர்த்தினாலும் அது இன்னும் நடைமுறைப்படுத்தவில்லை. ப்ராசஸ் நடந்துட்டு தான் இருக்கு. விரைவில் இந்த சட்டம் அமல்படுத்தப்படும் என மேஜர் ஜெனரல் அவர்கள் உறுதியளித்துள்ளார்கள். அதாவது 400 குவைத் தினார் வாங்கும் வெளிநாட்டவர்கள் மட்டுமே தனது தாய், மனைவி, குழந்தைகளை குவைத்திற்கு ஃபேமிலி விசிட் விசாவில் அழைத்து வர முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. அதுபோல ஃபேமிலி விசிட் விசாவில் கட்டணத்தையும் த ரெசிடென்சி அஃபேர்ஸ் டிபார்ட்மெண்ட் உயர்த்த உள்ளதாகவும் மேஜர் ஜெனரல் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். இது தொடர்பாக தனிக்குழு ஒன்று ஆய்வை நடத்தி வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்கள். அதுபோல ஃபேமிலி விசிட் விசாவில் குவைத் விசா எக்ஸ்பைரி ஆகியும் குவைத்தில் இருந்தால் குவைத்திற்கு வந்தவர்கள் மற்றும் அவரை அழைத்து வந்த ஸ்பான்சருக்கும் கடுமையான அபராதம் மற்றும் தண்டனைகள் விதிக்கப்படும் என்று த ரெசிடென்சி அஃபேர்ஸ் டிபார்ட்மெண்ட் எச்சரித்துள்ளது. அதுபோல புதிய சட்டத்தின்படி தொழில்முறை வெளிநாட்டவர்களுக்கு 5 ஆண்டுகள் வரை விசா அடித்துக் கொள்ளலாம். பிசினஸ் மேன்களுக்கு 10 ஆண்டுகள் வரை, இன்வெஸ்டர் அதாவது முதலீட்டாளர்களுக்கு 15 ஆண்டுகள் வரையிலும் விசா அடித்துக் கொள்ள முடியும் என தகவல்கள் வெளியாகியுள்ளது. அதுபோல ஒர்க் விசாவில் குவைத்திற்கு வேலை இல்லாமல் இருந்தால் அவரை உடனடியாக நாடு கடத்தும் உரிமை உள்துறை அமைச்சகத்துக்கு உள்ளது என்று தெரிவித்துள்ளார்கள். அதுபோல ஒரு தொழிலாளியை வெளிநாடுகளிலிருந்து அவரை கொண்டு வரப்பட்ட நோக்கத்தை தவிர வேறு ஏதாவது வேலைக்கு அவரை அமர்த்தினால் ஸ்பான்சருக்கு 3 முதல் 5 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அல்லது 5000 முதல் 10,000 குவைத் தினார் வரை அபராதம் விதிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதுபோல விசா வியாபாரத்தில் ஈடுபடுபவர்களுக்கு 10,000 குவைத் தினார் அபராதம் மற்றும் ஜெயில் தண்டனை கிடைக்கும். விசாவுக்கு பணம் கொடுப்பவர்களுக்கும் அபராதம் விதிக்கப்படும் என மேஜர் ஜெனரல் அலி அல் அத்வானி அவர்கள் எச்சரித்துள்ளார்கள். குவைத்தை பொறுத்த வரைக்குங்க விசா ரூல்ஸை அடிக்கடி குவைத் அரசு மாற்றிக்கிட்டே இருக்கும். நாம தான் கப்பு சுப்புன்னு கேட்டுட்டு இருக்கணும். காலையில் ஒரு ரூல்ஸ் வரும், மாலையில் ஒரு ரூல்ஸ் வரும். அதனால் குவைத் அரசு என்ன ரூல்ஸ் போட்டுருக்காங்கன்னு நம்ம டெய்லி ஆத்தரைஸ்ட் நியூஸ் சேனலை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தால் மட்டும்தான் ஃபுல் அப்டேட் நமக்கு கிடைக்கும். அடுத்து வாங்க ஃப்ளைட் விட்டு அப்டேட் பார்ப்போம். குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கான்டாக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம். அதுபோல பிசிசி, மெடிக்கல், ஸ்டாம்பிங், அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது. சென்னை டு குவைத் 14,200 ரூபாய்க்கு ஒமன் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு சென்னை 49 குவைத் தினாருக்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். திருச்சி டு குவைத் 18,700 ரூபாய்க்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு திருச்சி 55 குவைத் தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். திருவனந்தபுரம் டு குவைத் 14,400 ரூபாய்க்கு ஒமன் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு திருவனந்தபுரம் 59 குவைத் தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம். மதுரை டு குவைத் 17,700 ரூபாய்க்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு மதுரை 72 குவைத் தினாருக்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொழும்பு டு குவைத் 73 குவைத் தினாருக்கு எத்தியாத் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொழும்பு 73 குவைத் தினாருக்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 275 ரூபாயாக உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு $937.35 உள்ளது. இப்போ நான் சொன்னது குவைத்துடைய அல்முலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்டு ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 27 தினார் 72 பில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 24 தினார் 825 பில்ஸாக உள்ளது.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அதிகமாக ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.